வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோவை பயங்கரமா வெறுக்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வெறுக்கிறாங்க. வில்லையும் இன்னமும் அவங்க அக்கா கிட்ட ஹீரோவை பத்தி நிறையவே சொல்லி சொல்லி வெறுக்க வைக்கிறாங்க. அப்புறமா நம்ம ஈஸ்வரி எதேச்சியா அந்த கிராமத்துக்கு ஒரு வேலை சம்பந்தமா போறாங்க. அப்பதான் ஒருத்தர் பாக்குறாரு. அதாவது நம்ம மயில் பாக்குறாரு. அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, நீங்க எப்படி கோவப்படுறீங்க, உங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா சகலையோட அம்மா இறந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. அவங்க எதுக்காக இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரியுமாட்ட? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு எனக்கு அவனை பத்தி பேசுறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. தயவு செஞ்சு அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அப்ப மயில சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நீங்க இதனால என்னை வீட்டை விட்டு துரத்தினாலும் எனக்கு கவலையே கிடையாது. ஆனா சகலைய பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். அவரு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? உங்களுக்காக அவ்வளவு உதவிகள் பண்ணியிருக்காரு. நம்ம வீட்டுக்கும் நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. உங்க உயிரையும் பலமுறை காப்பாத்திருக்காரு. ஆனா முதல் டைம் கோவில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு பாத்தீங்களா, நம்ம எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரோட அம்மாவை விட்டுட்டாரு. அவங்க அம்மாவை அத்தனை பேரும் சேர்ந்து காலி பண்ணிட்டாங்க தெரியுமா? அதுவும் அவங்க அம்மா இந்த உண்மை உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக தன்னோட உயிரையே பெரிய விஷயமா எடுத்துக்காம அவங்களே தன்னோட உயிரை விட்டுட்டாங்க. இதை கேட்டதோட சகலைக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. தான் பெத்த தாயி அப்படி ஆகிட்டா அப்படின்னு தெரிஞ்சா யாராலதான் தாங்கிக்க முடியும்? ஆனா சகலை அதையெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம அவரு உங்க குடும்பம் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு நின்னாரு. தன்னோட உணர்ச்சிகளை கூட அவர் வெளியில காமிச்சுக்கல. அந்த அளவுக்கு அமைதியா இந்த இடத்துல நின்னாரு. அவரோட தியாகத்துக்கு ஈடாகாதுத்த. அவங்க அம்மாவை இழந்திருக்காங்க. அதோட அவரு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கடந்து வந்திருக்காரு தெரியுமா? அதையெல்லாம் கொஞ்சம் கூட நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அத்த. கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு கோவில்ல நம்ம ஊருக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வர பார்த்துச்சு. அது அந்த காளியம்மானால. ஆனா சகல ஒரு செகண்ட்ல இந்த ஊரையே காப்பாத்திட்டாரு. ஊர் மக்களையும் காப்பாத்திட்டாரு. அவரு நினைச்சிருந்தா யாரு எப்படியோ போனா நமக்கு என்ன, நம்மளோட கடமை தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உண்மைய சொல்லாம இருந்திருக்கலாம். உண்மைய சொல்லாம இருந்து அவர் பாட்டுக்கும் கோவில் கும்பாபிஷேகத்தை முடிச்சிட்டு உங்ககிட்ட உண்மைய சொல்லியிருக்கலாம். ஆனா அவருக்கு வேண்டியது இந்த ஊர் மக்கள் மட்டும்தான். அதனாலதான் உண்மைய சொல்லிட்டாரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. சோ அவனை பத்தி தயவு செஞ்சு என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க. மயிலு சொல்றாரு, அத்தை, இப்ப வேணும்னா நீங்க நான் சொல்றதை கேட்காம இருக்கலாம். ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் சென்று கண்டிப்பா நான் சொன்ன விஷயத்த யோசிப்பீங்க. யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவெடுங்க. பாட்டி சிவகாமியோட இறப்புக்கு காரணம் யாருன்னு இன்னமும் நமக்கு தெரியல. ஆனா அந்த மண்டபத்துல அன்னைக்கு சண்முகம் அந்த உண்மையதான் சொல்ல வந்தாரு. இதுக்கு முழு காரணம் அந்த முத்து அப்படின்னு. ஆனா அதையும் நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்கல. இங்க பாருங்கத்த, ஒரு நாள் அந்த பரமேஸ்வரியோட குடும்பத்து மேல எந்த தப்பு இல்ல, செஞ்ச தப்பு எல்லாமே அந்த முத்து தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதுக்கு பதிலா நீங்க இப்பவே எல்லாரையும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கத்த. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவன் நிறையவே துரோகம் பண்ணியிருக்கான். சோ அவனை பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோவமா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப மயிலு நினைக்கிறாரு, அத்தை கிட்ட நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அதுவும் கரெக்டா அவங்க தங்கச்சி இல்லாத நேரத்துல நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அப்பயும் அத்தை கொஞ்சம் கூட கேக்குற மாதிரி தெரியல. சோ அத்தைய மாத்துறது கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு புரிஞ்சு போச்சு. சோ இதுக்கு மேலேயே அவங்க கிட்ட நம்மளால எதுவும் சொல்லி புரிய வைக்க முடியாது. இனிமே கடவுள் விட்ட வழிதான் அப்படின்னு நம்ம மயிலே நினைச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு வராங்க.
வீட்டுக்கு வந்துட்டு நேரா மயிலு சொன்னதை யோசிச்சு பாக்குறாங்க. உண்மையிலேயே மாப்பிள்ள சொன்ன மாதிரி அவரு நிறையவே பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்காரு. அதையெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப கவலையா தான் இருக்கு. சோ நம்ம தான் ரொம்ப அதிகமா கோவப்பட்டுட்டோமோ? தப்பு எல்லாமே அந்த பரமேஸ்வரி மேல தானே. ஆனா மாப்பிள்ளை மேல எந்த தப்புமே இல்லையே. அந்த என் பாட்டி இறந்தப்ப கூட மாப்பிள்ளை இந்த ஊர்ல இல்ல. சோ இந்த வகையில நினைச்சு பார்த்தாலும் அவர் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு தோணுது. சோ நம்ம தான் ரொம்ப ஓவரா நடந்துகிட்டோமோ? சோ நம்ம கூப்பிட்டு பேசிடுவோமா அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. அப்பதான் ராஜா அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, ஈஸ்வரி, என்னம்மா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, நான் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டனோ அப்படின்னு தோணுது. ராஜா கேக்குறாரு, என்னம்மா சொல்ற? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, மாப்பிள்ளை மேல ரொம்ப கோவப்பட்டுட்டனோ. எங்க அம்மா இறந்தப்ப அவர் இங்கேயே இல்ல. அவருக்கு எப்படி இறந்தாங்க அப்படின்னு கூட தெரியாது. அதற்கு போய் நான் அவங்க மேல கோவப்பட்டது ரொம்ப தப்பாகிருச்சு. அவர் மேல கோவப்பட்டு நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நான் கேள்விக்குறி ஆக்குறனோ அப்படின்னு தோணுது. நம்ம பொண்ணு வந்துட்டு அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனா அவங்க 2 பேரையும் நான் பிரிச்சுட்டேன். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேங்க. போன கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது அவரோட அம்மாவையே அவர் இழந்திருக்காரு இந்த கும்பாபிஷேகத்துக்காக. இந்த மறு கும்பாபிஷேகத்துல இந்த காளியம்மா முத்து பண்ண அநியாயத்தினால அவரு உண்மையை சொல்லிட்டாரு. மத்தபடி அவர் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. நான் தான் அவசரப்பட்டு அவர் மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேன். அவரு ரொம்பவே நல்லவரு. நம்ம குடும்பத்துக்காக நிறைய தியாகத்தை பண்ணியிருக்காரு. நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையும் நான் பெரிய விஷயமா எடுத்துக்காம அவர் மேல கோவப்பட்டது ரொம்ப தப்பு அப்படின்னு இப்பதாங்க புரியுது. உடனே அவர் சொல்றாரு, இங்க பாருமா, இப்பயாவது நீ புரிஞ்சுக்கிட்டேல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா. இங்க பாரு, இப்பவே மாப்பிள்ளைய கூப்பிட்டு அவரை நம்ம வீட்டுக்கு மருமகனாக்கிடலாம். அவரு சரின்னு தான் சொல்லுவாரு. நீ யோசிச்சு பாரு ஈஸ்வரி, நம்ம பொண்ணுக்கு அவரு மாதிரி ஒரு மாப்பிள்ளை கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. அவரு நம்ம பொண்ண ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பாரு. நம்ம ரேவதிக்கு ஆரம்பத்துல அவரு பிடிக்கல. ஆனா அவரோட உண்மையும் நேர்மையும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போய் தானே அவர் கூட வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணா. இங்க பாருமா, தயவு செஞ்சு சொல்றது கேளு, அவரு கண்டிப்பா ஒத்துப்பாரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க, நான் உடனே எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்றேன். ராஜா சொல்றாரு, சரிம்மா, இடையில இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோ, எப்படியும் உன் தங்கச்சி இடையில வந்து ஏதாவது சொல்லி குழப்பி விடுறதுக்காக பாப்பா. இங்க பாரு, உன் பொண்ணோட எதிர்காலம் மட்டும்தான் முக்கியம். உன் பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பாரு அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க, அவ என்னதான் வந்து சொன்னாலும் கண்டிப்பா அவ பேச்ச நான் கேட்க மாட்டேன். இப்போதைக்கு என்னோட பொண்ணோட முடிவு மட்டும்தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவ நல்லா இருந்தா மட்டும்தான் நான் நல்லா இருக்க முடியும். அதனால என் பொண்ணோட லைஃப் மட்டும்தான் எனக்கு முக்கியம். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, இப்பதான் நீ சரியான முடிவெடுத்திருக்க. சரி, உடனே நம்ம மாப்பிள்ளைய போய் கூட்டிட்டு வரலாம், சரிவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப நம்ம ரேவதிக்கு பயமா இருக்கு. ஐயோ, அம்மா எதுவும் தப்பான முடிவு எடுக்க போறாங்களோ அப்படின்னு. வில்லி அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னக்கா, என்கிட்ட எப்பவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவு எடுப்ப, இந்த வாட்டி நீயாவே முடிவெடுத்துட்ட அப்படின்னு சொல்ற. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, இந்த விஷயம் உனக்கு கண்டிப்பா அதிர்ச்சியை கொடுக்கும். ஆனா வேற வழி இல்ல, என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். வில்லி நினைக்கிறாங்க, என்ன இது அக்கா இப்படி சொல்றா, ஒருவேளை ரேவதிக்கு 2வது கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாளோ அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. என் பொண்ணுக்கு நல்ல முடிவு தான் ஈஸ்வரி எடுத்திருக்கா. மறுபடியும் மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு ஈஸ்வரி முடிவு பண்ணிருக்கா. இதை கேட்டதும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, சந்திராவை தவிர்த்து. வில்லிய நேரா அவங்க அக்கா பார்த்து, அக்கா, என்னக்கா மாமா சொல்றாரு, நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க? இங்க பாரு, அவனையெல்லாம் இந்த வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம பொண்ணோட வாழ்க்கை ரொம்பவே முக்கியம். அவளோட எதிர்காலம் ரொம்ப பாதிக்கப்படும். இப்பவே ஊருக்குள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பொண்ண வாழ வெட்டியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நீயும் அப்படிதான் இருக்க, புருஷன் கூட வாழாம இங்க வந்திருக்க. இது எல்லாருக்கும் வந்துட்டு பரவினுச்சுன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா என்னதான் தப்பா பேசுவாங்க. நான் மட்டும் குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கேன். ஆனா தன் பொண்ணோட வாழ்க்கை, தன் தங்கச்சியோட வாழ்க்கை எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டேன் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பேச்சுக்கு எதுக்குமே நான் இடம் கொடுக்க கூடாது. அப்படின்னா என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். உங்க யாருக்காவது இதுல ஆட்சேபனை இருக்கா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்களுக்கு எந்த விதத்திலயும் ஆட்சேபனை இல்ல அப்படின்னு ரேவதி ஓடி வந்து அவங்க அம்மா ஹக் பண்ணி, அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்ப
ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இது வரைக்கும் நான் உன்னை ரொம்ப கடுமையா பேசியிருப்பேன். அது எல்லாத்துக்கும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பெண்ணோட வாழ்க்கை முக்கியம் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா பரவாயில்லம்மா, நீங்க இப்ப முடிவெடுத்தீங்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான் அப்படின்னு. வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா நீ எடுக்கிற முடிவு ரொம்பவே தப்புக்கா, இதுக்கு நான் கண்டிப்பா சரி சொல்ல மாட்டேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை. நான் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு முக்கியமானதை தான் யோசிக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, வாங்க நம்ம போய் மாப்பிள்ளையை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, ராஜாவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ரோகிணி சொல்றாங்க, அம்மா ஒரு நிமிஷம், நம்ம ஏமா அவரை கூட்டிட்டு வரணும்? இந்த வீட்டுல இருந்து தானே நம்ம ரேவதி போகணும். நீங்க ரேவதியை கூட்டிட்டு போயிட்டு அவர் கூட சேர்த்து வைங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா அதுவும் உண்மைதானே, வா ரேவதி அப்படின்னு ரேவதியை கூட்டிட்டு போறாங்க. இத பார்த்துட்டு நம்ம வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. நம்ம ஈஸ்வரி அங்கேருந்து பரமேஸ்வரியோட வீட்டுக்கு போயிட்டு நேரா மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடுறாங்க. பரமேஸ்வரி நேரா ஹீரோ கிட்ட, ஐயா ஈஸ்வரியோட சத்தம் மாதிரி இருக்கு, ஈஸ்வரியா இங்க வரப்போறா, அவ இங்க வரத்துக்கு வாய்ப்பே இல்லையே, அவ சத்தம் மாதிரிதான் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. வெளியில வந்து பார்த்தா ஈஸ்வரி, ராஜா, ரேவதி 3 பேருமே நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷம். என்ன இது, இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு. அப்ப நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம். மாப்பிள்ள, நான் பண்ணது ரொம்பவே பெரிய தப்பு, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் உங்களை புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் மாப்பிள்ள. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை என்னத்த, வாங்கத்த வீட்டுக்குள்ள அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, அம்மா என்னம்மா இப்படி பேசுற, மாமியாருக்குள்ளயும் மருமகளுக்குள்ளயும் அவ்வளவு இருக்கும், அதெல்லாம் பெரிய விஷயமா, இங்க பாருமா, நீ வாமா வீட்டுக்குள்ள அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி வீட்டுக்குள்ள வராங்க. பரமேஸ்வரி நேரா ஈஸ்வரி கிட்ட, இங்க பாரு, வீடு தேடி வந்திருக்க, இதுவும் முக்கியமான விஷயமா? ஈஸ்வரி சொல்றாங்க, முக்கியமான விஷயம்தான், இவங்க 2 பேரையும் பிரிச்சது ரொம்ப பெரிய தப்பு. இது மாதிரி என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நான் அதை பெரிய விஷயமா நினைக்காம இருந்துட்டேன். சோ அதுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என் பொண்ணு இவர் கூட இருந்தாதான் சந்தோஷமா வாழ்வா. இது கேட்டதும் நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, இப்பதான் நீ சரியான முடிவெடுத்திருக்க. சின்னஞ்சிறுசுகளை நம்ம ஏன் வந்துட்டு கஷ்டப்படுத்தணும், இப்ப நீ எடுத்த முடிவுதான் சரி அப்படின்னு சொன்னதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோ கிட்ட, என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நம்ம ரேவதியை ஒப்படைக்கிறாங்க. சோ இத பார்த்துட்டு நம்ம ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஈஸ்வரி நேரா ஹீரோ கிட்ட, மாப்பிள்ள, உங்களுக்கு கடுமையான சொற்கள்ல ரொம்பவே பேசியிருப்பேன், அது எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ள, உங்களுக்கு ரொம்பவே பெருந்தன்மை, நான் எவ்வளவு பேசியும் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல இல்ல. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, அதுதான்மா என் கார்த்தி பேரனுக்குள்ள ஒரு பெரிய பக்குவம், அவன் எதையுமே பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டான், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான். அந்த மாதிரி ஒருத்தன் எனக்கு பேரனா கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, அவரு எனக்கு பேரன் இல்லையா, எனக்கு மருமக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ கண்டிப்பா ஒரு நாள் நம்ம ஈஸ்வரி வந்து ரேவதி கார்த்திய ஒண்ணு சேர்த்து வைப்பாங்க. இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம்.